பிடியதன் உருவமை குழமைக்கு கரியர் வடிகொடு தன்னதனை வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர ஆற்றில் மிகக்கூடிய வடிவினர் பகில் வழி வலமுறை இறை. 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் 7:38 மணிக்கு மீன ராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும், மீன ராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள். திருக்கணிதப்படி திருக்கணிதமும் வாக்கியமும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பக்கம், அதுல அவ்வளவு வித்தியாசம் இல்லை. மேசராசிக்கு ராகு கேது பயிற்சி என்ன செய்யும், இத நம்மளுடைய பதிவு. மேசராசி காலபுருஷனுக்கு முதலிடம். மேசராசிக்கு கண்டிப்பாக 11ஆம் இடத்துல ராகு வர்றார். 11ஆம் இடத்துல வரும்போது மேசராசிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல, அதாவது ராகு கேதுகள் இன்வெர்ஸ்லியா சுத்தக்கூடியது, ஃபார்வர்டு நெகட்டிவா சுத்தக்கூடியது. அந்த வகையிலே ஃபார்வேர்டும் போது கண்டிப்பாக மேசராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப 11ஆம் இடத்துக்கு வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல ஐப்பினையும் பொருளாதாரத்தையும் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்டதையும், ஏன்னா மேசராசிங்கும் போது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, பொறியியல் சம்பந்தப்பட்டது, அத்துடன் டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டது, ஆபரேஷன் சம்பந்தப்பட்டது, மருத்துவ செலவுகள் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு சம்பந்தப்பட்டது. இது அத்தனைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு மிக அபிரிதமான ஒரு பலனை கொடுக்கும். ஏன் அபிரிதமான பலனை கொடுக்கும், ஏன் அந்த முழு பலனை கொடுக்காது என்றால், மேசராசிக்கு இப்போது சனி பயிற்சியில உங்களுக்கு சனி அங்க வந்து விரயச்சனியா வந்திருக்காரு பாத்தீங்களா. அப்ப விரயச்சனிய சனீஸ்வரர் ராகுமே கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் தான். அதனாலதான் உங்களுக்கு ராகுனுடைய நன்மை ஒரு அபிருதமான நன்மையை கொடுக்கும். எப்படி கொடுக்கும், உங்களுடைய தசா புத்தி, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை தயவு செய்து எடுத்துக்கங்க. உங்க எல்லாருமே எனக்கு நேரம் தெரியலன்னு கேட்கறாங்க. டேட்டா பர்த் கொடுக்குறீங்க, டைம் தெரியலன்னா எந்த ஜோதிடரும் பார்க்க முடியாது. ஓரளவுக்காவது தமிழ் மாசத்துக்கு பிறந்திருக்கீங்களான்னு தெரியணும், அப்படியாவது திறந்திருக்கணும். அப்ப மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டுல வரக்கூடிய 3 பயிற்சியில குரு பயிற்சி வேணா மத்தியம பலனை கொடுக்கும், ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ஆனா ராகு கேது மிக அபிரிதமான லாபத்தை கொடுக்கக்கூடியது. சனி பயிற்சியும் உங்களுக்கு உங்க ராசிக்கு 12. அப்ப 12ல இருந்தாலும் அகின சயன போகத்தை வெளிநாட்டுக்குரியது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் ராகு கேது பயிற்சி ராகுவினால் மேசராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது கேது வந்து மேசராசிக்கு பஞ்சமா தெரிவில இருக்காங்க, பஞ்சமஸ்தானத்துல இருக்காங்க, பூர்வ புண்ணியத்துல இருக்காங்க, குழந்தையில இருக்காங்க, புத்திர பாக்கியத்தில் இருக்காங்க. ராசிக்கு மேசராசிக்கு 5. அப்ப மேசராசிக்கு 5ங்கும் போது கண்டிப்பாக அறிவு சார்ந்த குழந்தைகள், அறக்கட்டளை சம்பந்தப்பட்ட நிர்வாகங்கள், வெளிநாட்டுக்குரியவங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் மேசராசிக்கு உண்டு. குழந்தைகள் நல்லா படிக்க வைங்க. உடல் ரீதியா கொஞ்சம் பாதிப்புகளை பார்த்துக்கோங்க. ஹீட்டு, விஷ்ணம் எல்லாத்தையும் கொஞ்சம், ஏன்னா அது மே மாசம் இல்லையா, அதனால கொஞ்சம் உடம்பு ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகள் வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் 3 நட்சத்திரக்காரவங்களும் அவங்க நட்சத்திரக்குரிய அஸ்வினிக்கு திருநள்ளாறு போங்க, பரணிக்கு திருவலங்காடு, கார்த்திகைக்கு முருகன் கோவில், இதெல்லாம் சென்று வழிபாடு வந்தால் நிச்சயமாக மேசராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், சுருக்கத்தை கொடுக்கும், தாக்கத்தை குறைக்கும். ராசிக்கல் கிட்டத்தட்ட பவளம், செம்பு இதை போடுங்க, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்க. எவ்வளவோ நம்ம சொல்றோம், எவ்வளவோ பண்றோம். சிகப்பு மலர்களை அர்ச்சனை பண்ணிக்கங்க, முருகப்பெருமான வழிபடுங்க, அஸ்வினிக்கு பிள்ளையார வழிபடுங்க, பரணிக்கு அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, கிருத்திகைக்கு முருகப்பெருமான வச்சு செம்பு இல்லை, செம்பு ராசிக்கல் செம்பு போடும். தங்கத்துல செம்பு வச்சு போட்ட மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை படைக்கும். அரசியல் ரீதியாக அரசியலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, அரசு சம்பந்தப்பட்ட தொழில், பொறியியல் மட்டுமல்ல, டாக்டர் மட்டுமல்ல, அரசு சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஏன்னா நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது எதிர்காலத்துல. 2026ல நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய இருக்குது. எனவே அந்த மாற்றத்துக்கு தகுந்தவாறு நீங்களும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க, ஒரு 27 செவ்வாய் முருகன் கோயிலுக்கு 27 செவ்வாய் 27 எலுமிச்சம்பழம் மாலை போட்டு போய் போடுங்க. நீங்க எந்த தாக்கம் வந்தாலும் குறையும்.
கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் குறையும். ஏன்னா அதுல மிக சிறப்பான தலம் நம்பர் 1 திருச்செந்தூர், நம்பர் 2 திருப்பூர், நம்பர் 3 திருப்பரங்குன்றம், 4 வல்லக்கோட்டை, அப்புறம் சிறுவாபுரி, வடபழனி, குன்றத்தூர், பழனி எல்லா கோயிலையும் நீங்க பண்ணிக்கலாம். நம்பர் 1 திருச்செந்தூர், நம்பர் 2 திருப்பூர், நம்பர் 3 திருப்பரங்குன்றம், நம்பர் 4 வல்லக்கோட்டை. நிச்சயமாக இந்த தலங்களுக்கு போறதுக்கு நிறைய நேயர்கள் நிறைய போய் நிறைய குடித்திருக்காங்க. 6 வருஷமா பாஸ்போர்ட் எடுத்து 6 வருஷமா போகாதவங்க வல்லக்கோட்டைக்கு போயிருக்காங்க. அது அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. நம்பிக்கையோடு செய்யுங்க. 27 எலுமிச்சங்கனி தேவகனி எடுத்து பண்ணுங்க. நிச்சயமாக எந்த விதமான எல்லா விதமான தடையும் நீங்கி கண்டிப்பா ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உருவாகும். கொஞ்சம் பிள்ளையாரும் வழிபாடு பண்ணிக்கணும். ஏன்னா மேசராசி இல்லையா, அஸ்வினி இல்லையா, 27 லட்சத்துல முதல் ராசி இல்லையா, கொஞ்சம் பிள்ளையாரும் வழிபாடு பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள்.